தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேதாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள்மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் உங்க அப்பா நான் என்ன பண்றேன் பாரு. ஐயோ வேண்டாம் ஐயோ அப்பா அப்பா ரூம்குள்ள யார் அடிச்சிருப்பா எப்படி இருந்தாலும் சித்தம் அப்பா யார் கொண்டு இருப்பாங்க என்ன வைரவா அந்த கணேசன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். காலையில முடிச்சிட்டு தானே இருந்தான், சாப்பிட்டான்ல. நல்லா தான் இருந்தான், கொஞ்சம் அரை மயக்கமா இருந்தான். ஒருவேளை மறுபடி மூலிகை வெறிய மூளையை தாக்கி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல அவன் அவனை அடைச்சு வச்சிருக்கிற அறைய மூடி வச்சிருக்கியா இல்ல திறந்து வச்சிருக்கிறியா? அது மூடிதான் வச்சிருந்தேன். இப்ப அவன் இப்படி கிடந்ததும் மூடாம அப்படியே போட்டுட்டு ஏன் சிரிக்கிறீங்க? வீட்டுக்கு இடது பக்கம் போய் நில்லு. எதுக்கு? சொன்னதை செய், சீக்கிரம் போ.
பாக்குறியாடா? ஈராய்க்கு 1000 கண்ணுடா. ஹலோ சார். சார், நான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. நான் நினைச்சே பார்க்கல இந்த வேலையில இவ்வளவு ரிஸ்க் இருக்கும்னு. உன்ன மாதிரியே இன்னும் 2 பேர் இந்த அசைன்மெண்ட்ல இருந்தாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீயும் சொல்ற. எல்லாருமே ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல சார், எனக்கு இங்க லிசன், லைஃப்ல ரிஸ்க் எடுக்காம எதுவுமே இல்லை. இங்க இருக்கிற பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தியா வாழணுமா, இல்ல அந்த பெரிய கூட்டம் உன்னை மதிக்கிற மாதிரியான ஒருத்தியா வாழணுமா? யோசி. பெட்டர் யூ டூ ஒன் திங் நாராயணி. டெல் மீ சார். பேசாம நீ இங்க வந்துரு. எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண அந்த 2 பேரும் இப்ப இல்ல. எனக்கு ஒருத்தர் இப்ப இங்க வேணும். இப்ப நாங்க வர முடியாது சார். சிவனேசன் அப்படியே விட்டுட்டு வந்தா கார்த்திகாவுக்கு சந்தேகம் வந்துடும் சார். சரி, இப்போதைக்கு நீ அங்கேயே இருந்து அவரை கவனி. கொஞ்சம் அசந்தாலும் கார்த்திகா எதையாவது கண்டுபிடிச்சிருவா. சரி சார், ஓகே, நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன் சார். அந்த லியோ மேல திருட்டு வழக்கும் கொலை முயற்சி வழக்கும் பதிவாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு வெளியில வர முடியாது. மனோகருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணாரு. கொழும்பு வந்தா மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த லியோவை தாக்குனது யாரு? அவன் மயங்கி கிடந்தான். அடிச்சது யாரு? அப்பா நானே 2 பேரும் ஆக்டிவா இல்லாதப்போ எப்படி ஜனனி? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. தன்னோட பொருளை பத்தி ஆராய வந்ததுனால முருகனே வந்து அப்படி பண்ணிட்டாரோ என்னவோ. அப்படின்னா அவர் நம்மளையும் தண்டிக்கணும். நம்ம நோக்கம் வேற கார்த்திகா. அதான் அங்க போலாமா? சட்டுன்னு பார்த்தா முருகருக்கும் புத்தருக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா புத்தருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? நாம ஏன் இங்க தேடுறோம்? ஏதோ தொடர்பு இருக்கிறதா நாம கண்டெடுத்த கல்வெட்டுல இருக்கு. அதனால வந்திருக்கோம். இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கூட இருக்கு கார்த்திகா. என்ன? வேட்டுவர் குலத்து வள்ளிய முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த வள்ளி குடும்பத்தை இந்த புத்தர் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. அவரோட 3வது வருகை எப்போ? ஆதாரம் இருக்கு. அப்ப ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். எதை தேடுறோன்னு தெரியல. எல்லாத்தையும் பதிவு பண்ணிடலாம்.
போலாமா கார்த்திகா? ம். இந்த மியூசியம் இங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த பக்கம் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோ அங்க பாரு. அங்க போலாம். அங்கேயா? சரி வா போலாம். என்ன அது இன்னும் நமக்கு டிஃபன் எடுத்து வைக்கல? உள்ள யாரு? நான் வெளியில கிளம்பணும். இன்னும் டிஃபன் வரலையா? ஆமா, பெரிய பேங்க் வேலைக்கு போறாரு. கரெக்ட் டைம்க்கு டிஃபன் வேணுமா? உள்ள யாருன்னு அதிகாரம் வேற. எருமை எருமை. என்ன கொண்டு வரீங்களா இல்லையா? கடைக்கு போன அம்மாவும் வரல, இந்த கந்தனையும் காணும். இவன் வேற இப்படி கத்துறான். இப்போ இந்த டிஃபனை யார் கொண்டு போய் வைக்கிறது? காதுல விழல. நாங்க ஒருத்தன் காத்துட்டு இருக்கேன்ல. இப்ப வர போறீங்களா இல்லையா? நாசமா போறவன் விட மாட்டான் போல இருக்கு. எல்லாம் விதி. ச்சே. கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. கேட்டுக்கிட்டே என்னது? ஏதோ சத்திரத்துல இருக்க பரதேசி போற மாதிரி தூக்கி போட்டு போற. ஓ, மூஞ்சிய திருப்பிக்கிறியா நீ? அவ்வளவு வெறுப்பா இருக்கா என்ன பாக்குறதுக்கு? இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எனக்கு வெளியில கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு. அது கைக்கு வந்த அடுத்த நாளே உன் கழுத்துல தாலி ஏறிடும். அதுவும் இந்த மாமங்கற்ற தாலி தான் ஏறும். அதுக்கப்புறம் நீ சாகர வரைக்கும் இந்த மூஞ்சியை தான் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏய் நில்லுடி, பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற. என்ன எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? இந்த பாரு, இந்த பேச்செல்லாம் எங்க அம்மா கிட்ட வச்சுக்கோ. உன் கூட பிறந்த பாவத்துக்காக, உன் கூட இந்த வீட்டுல குப்பை கொட்ட கடமைக்காக, அது வேணா நீ பேசுறத கேட்டுக்கும். என்கிட்ட வேணாம். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. வச்சுக்கிட்டா என்னடி பண்ணுவ? ஏய் சொல்லு, என்னடி பண்ணுவ? எப்பா ரொம்ப பேசாத. ஏய், என்னை எழுத்துக்கிட்டு எங்கேயும் வாழ முடியாது. ஒழுங்கு மரியாதையா வீட்டு வேலையை பார்த்துட்டு வெந்ததை தின்னுட்டு காலத்தை ஓட்ட பாருங்க. நீங்க பேசுறத கேட்டுட்டு உன்னை உங்க அம்மாலையும் உசுரோட வச்சிருக்கிறதே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். தயாராரு. வா வா, உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. வர வர வாய் ரொம்ப நீளுது. நம்ம என்ன பேசி வச்சிருக்கோன்றத அதுகிட்ட புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. கட்டிக்க போறவங்க கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு பக்குவமா சொல்லி கொடு. இங்க பாரு, ஏதோ பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி கொண்டு வந்து போடுறான். இத மானங்கட்டு திங்கிறதுக்கு பதிலா பட்னி கடந்து சாவலாம். ஆத்தாலும் மௌனம் நல்லா இதை தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேசுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, என் காசுல தான் சாப்பிடுறீங்க, என் வீட்டுல தான் இருக்கீங்க. அதை யாரும் மறந்துட வேணாம். தள்ளு.
என்ன மறுபடியும் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமா? போலீஸ்ல விட்டுட்டாங்களா இல்ல நீ தப்பிச்சிட்டியா? ரெண்டுதான். புரியல. உனக்கு புரியாம இருக்கிறதா நல்லது, அது விடு. Here we go. இது சிவனிசன் சார் கிட்ட இருந்த லெட்டர். கரெக்ட். அவர் ரூம்ல மறைச்சு வச்சிருந்த லெட்டர். இதுல இருக்கிற போஸ்டல் செயில் 24 வருஷம் முன்னாடி காட்டுது. இந்தியால இருந்து வந்திருக்கு. நிச்சயம் இது பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். இத அனுப்புனது யாரு? வீராய். அப்படியா? ஆமா, நான் தான் வாங்கினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இத கொடுத்தது யாரு? இந்தியாவில இருந்து வீராய்ங்கிறவங்க அனுப்புனதா தம்பி புள்ளன்னு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. அந்த நேரம் சிவனேசன் வீட்டுல இல்லாததுனால அவர் வந்ததும் லெட்டரை மறக்காம கொடுக்க சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனாரு. சிவனேசன் வீட்டுக்கு வந்ததும் நீ அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுக்கலையா? கொடுத்தேன். ஆனா அவர் இந்த லெட்டரை பிரிச்சே பார்க்கல. வாய், காரணம் ஏதாவது சொன்னாரா? இத பிரிச்சு படிச்சா அப்பவே நான் இந்த ஊரை விட்டு வெளியில போக வேண்டியிருக்கும். எதிர்பாராத சம்பவம் எல்லாம் நடக்கும். இப்பதான் கார்த்திகா பிறந்திருக்கா. இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே இத நான் பிரிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல நான் மறுபடியும் அதை பத்தி வாயை திறந்து கேட்கவே இல்லை. ஆனா அவரு இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு யோசிப்பாரு. ஆனா பிரிக்க மாட்டாரு. ஆனா நான் பிரிச்சுட்டேன். இதுல என்ன எழுதியிருக்கு? சொல்ல முடியாது. அப்போ தம்பி புள்ளங்கிற ஆளுக்கும் இவருக்கும் நெருங்கின தொடர்பு இருந்திருக்கு. அந்த தம்பி புள்ளைக்கும் வீரா என்ற லேடிக்கும் நெருங்கின பழக்கம் இருந்திருக்கு. இவங்க எல்லாருக்கும் அந்த நவபாஷான வேலை பத்தி தெரிஞ்சிருக்கு. தம்பி புள்ள யாருன்னு தெரியல. அவர் யாழ்ப்பாணத்துல எங்க இருக்காருன்னு கூட தெரியல. சிவனேசன் இப்படி ஆயிட்டாரு. சோ மிச்சம் இருக்கிற ஆள் அந்த வீராய். அந்த வீராயை நான் மீட் பண்ணணும். நீ வீராயை தேடி போறதா சொல்லிக்கிட்டு ஆபத்தை தேடி போயிடாத. யோசிச்சு செய். நாம இப்போ ஆபத்தோட தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அது தெரியுமா உனக்கு? எஸ், நாம முருகன்ற தெய்வ சக்தி கிட்ட தான் மோதிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதுவரைக்கும் சாமி நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா சிவனேசன் ரூம்ல எனக்கு நடந்ததை கேட்டா நீ பயப்படுவ. என்ன? சிவனேசனை கொன்னுடுவேன்னு கார்த்திகா கிட்ட நான் மிரட்டினேன். அப்ப பின்னால இருந்து என்ன பலமா தாக்குனாங்க. தாக்குனால் யாருன்னு திரும்பி பார்த்தேன். அது சிவனேசன். சிவனேசன் அவர் உருவம் தான் அது. ஆனா அவர் பெட்ல இருந்தார். அவர் உருவத்துல என்ன தாக்குனது யாரு? யோசிக்க முடியாம நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக பயந்து போய் நாம இந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா நான் ஃபோன் பண்றேன். ஓகே?